எங்களோட குடும்பத்தில் நான் தான் மூத்த பிள்ளை. நான் தான் படித்து ஃபஸ்ட்டாக ஜூனிக்கு போகிறேன். எங்களுடைய அப்பா அம்மா கல்வி கற்கல் என்றாலும் அந்த பின்புலத்தில் இருந்து நான் ஒரு கல்வி கற்று பெரிய ஆளாக வரணுமென்று தான் என்னோட ஆசை. வீட்டில் நான் படிக்கும்போது எப்போவுமே ஒரு 12-1 மணி மட்டும் படிப்பேன். அப்போ படிக்க என் அம்மா அப்பாவும் முழிச்சுருந்து எனக்காண்டி இருப்பினாங்க. அதனாலேயே படிக்கணும், 3 எடுக்கணும் என்ற ஒரு ஆசை. ஒவ்வொரு முறையும் டியூஷன் காசுகள் அப்படி வேண்டும்போது ஸ்கூல் தேவையால் என்னத்துக்குண்டாலும் காசுண்டு போய் கேட்கும்போது நான் நினைக்கிறது இதுக்கான பிரயோசனத்தை நான் எங்களுடைய அப்பாவுக்கு கொடுக்கணும். கவனத்தை அந்த படிப்பிலேயே வச்சுருக்கணும், கவனத்தை கலைக்கக்கூடாது. அதோட படிக்கிறத அந்தண்டே படிச்சிடணும். நிறைய வச்சுருந்தா லோட் ஆகி இந்த படிக்கவும் முடியாமல் எக்ஸாம் கொள்ள போய் கவலையாக பதட்டம் வரும். ரிசல்ட்ஸ் 3A ஃபைன் முண்டாதுறாங்கன்னு தங்கச்சி எல்லாம் பக்கத்தில் நின்றாங்க, சித்தி அப்பம்மா எல்லாம் நின்றாங்க. அப்போ அம்மா பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா கைதட்டி எல்லாருக்கும் சொல்ல வலிக்கிட்டா, ஃபோன் எடுத்து எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்ல வலிக்கிட்டா. இவர்கள் போன்ற கதைக்களங்களுடையவர்கள் தான் இன்னும் சில பேர் நிகழ்ச்சியோடு எங்களோட பயணிக்கிறார்கள். பண்டுதரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையிலிருந்து கலைப்பிரிவில் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றி மாவட்ட நிலை 31 பெறுபவர்கள் தேவரஜினா அவர்கள் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ரஜினா அவர்களுடைய அதே பள்ளிக்கூடத்திலிருந்து மாவட்ட நிலை 1, அதே மாதிரி மாவட்டத்தில் கணிசமான நிலைகள் பெறுபவர்கள். இந்த துறை தெரிவு என்ன நடந்தது? பள்ளிக்கூடத்தில் எப்படி படிச்சிங்க? வணக்கம், என் பேர் தேவரேனா. நான் பண்டதரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்கிறேன். கல்வி கற்று இப்பொழுது உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் மாவட்ட நிலை யாழ்ப்பாண மாவட்டத்தில் 13வது இடத்தை பெற்றுள்ளேன். 3A பெறுபவரின் அடிப்படையில் கலைத்துறையை தெரிவு செய்து எனது எதிர்கால லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். கலைத்துறையில் நான் தமிழ், டிராமா, ஜியோகிராஃபி பாடத்தை தெரிவு செய்தேன். பாடசாலையை பொறுத்தவரையில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பாடசாலையிலிருந்து கிடைச்சது. பாடசாலையில் டீச்சர்ஸ் எப்போவுமே எங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருப்பாங்க. நீங்கள் படிப்பீங்க, உங்களால் முடியுமென்று எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் இந்த நிலைக்கு அடைகிறதுக்கு அவங்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்குது. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தெரிவு செய்வாங்க. நீங்கள் கலைத்துறை, குறிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைலாம் கூட இந்த படம் தான் படிக்குமா அப்படின்ற ஒரு காலத்தில் சிந்தனை தான். இப்போ வந்தெல்லாம் மாறிட்டுது. கலைத்துறைக்குள்ளே போகிற அந்த யோசனை உங்களுக்கு வந்தது? எனக்கு ஆரம்பத்தில் மேத்ஸ், பயோ எல்லாம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. கலைத்துறை தான் அடுத்து, கலைத்துறையில் தான் சாதிக்கணுமென்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சின்ன வயதில் எல்லோரும் கேட்கும்போது ஒரு டீச்சராக வரணுமென்று தான் சொல்லுவேன் நான். பிறகு தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் பெரிய லெவலில் சாதிக்கலாம், கலைத்துறையிலையும் பெரிய லெவலில் சாதிக்கலாம்னு புரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நான் இப்போ ஜூனியருக்கு போய் சோசியல் ஒர்க்குன்ற பாடத்தை தெரிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பாடத்தில் பெஸ்ட்டாகணும், சோசியல் ஒர்க்கராக வரணுமென்று ஒரு ஆசை இருக்குது எனக்கு. இப்போ வித்தியாசமான ஆசைகள் இருக்குது. எனக்கு உங்களுக்கு இந்த ஆசை ஒன்று ஏன் அப்படி வருது? எனக்கு சமூக பின்புலத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சமூக ரீதியில் சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு விதமான காரணங்களுக்கும் ஒரு பின்னாக சில கதைகள் இருக்கலாம், அல்லது சில விஷயங்கள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு விருப்பினா சொல்லலாம், உங்களுடைய குடும்ப பின்னணி, வாழ்கிற சூழல், இந்த விஷயமெல்லாம் எப்படி இருக்குது? என்னோட குடும்ப சூழலை நோக்கினா எங்களுடைய அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான். அவர் எங்களோட குடும்பத்தில் நான் தான் மூத்த பிள்ளை. நான் தான் படித்து ஃபஸ்ட்டாக ஜூனிக்கு போகிறேன். எங்களுடைய அப்பா அம்மா கல்வி கற்கல் என்றாலும் அந்த பின்புலத்தில் இருந்து நான் ஒரு கல்வி கற்று பெரிய ஆளாக வரணுமென்று தான் என்னோட ஆசை. எப்போயாச்சும் அவங்க இதை சொல்லுவாங்களா உங்களுக்கு, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், நீங்கள் எப்படியாவது படிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் உணர்ந்து படிச்சிங்களா? நானே உணர்ந்து படித்தேன். அவங்களும் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, அதை நானும் உணர்ந்து படித்தேன். அப்பா சைக்கிள் ஓடி நிறைய தூரத்து இடத்துக்கு போய் வேலை செய்கிறார். அப்போ இந்த அப்பான்ற கஷ்டத்தை என்னால் அடைக்க முடியும், நான் அதை நிரப்புவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை கூடிய சீக்கிரமாக நான் செய்வேன். அப்போ சைக்கிள் ஓடித்தான் வேலை செய்கிறார்.
அப்போ நிறைய தூரம் வெயிலுக்கு எல்லாம் போய் வேலை செய்யும்போது நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிலுக்கு நிற்கும்போது எவ்வளோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அப்பா அம்மா அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தில் டியூஷன் காசு எல்லாம் வேண்டும் போது நான் மனத்தில் கவலைப்பட்டு தான் வேண்டிட்டு போவேன். இப்படி உழைச்சது கொண்டு தர பணத்தை நான் வேண்டிட்டு போகும்போது நான் அதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கணும். ஒவ்வொரு முறையும் டியூஷன் காசுகள் அப்படி வேண்டும்போது ஸ்கூல் தேவையால் என்னத்துக்குண்டாலும் காசுண்டு போய் கேட்கும்போது நான் நினைக்கிறது இதுக்கான பிரயோசனத்தை நான் எங்களுடைய அப்பாவுக்கு கொடுக்கணும். அப்பா அம்மா அவியல் எங்களுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க. அந்த ரீதியில் நான் அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். சரி, வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்க கூட பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்ன விதமாக பள்ளிக்கூடத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? பள்ளிக்கூடத்தில் எப்போவுமே ஃபுல் சப்போர்ட், டீச்சர்ஸ், பிரின்சிபல், மற்றது என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். சார் தமிழ் பாடத்தில் சார் குகபரன் சார் எங்களை படிப்பினார். அடுத்தது உஷா டீச்சர் தமிழ் படிப்பினாங்க. ஜோகிரபி ஜோயினி டீச்சர் படிப்பினாங்க. அடுத்தது ராயவாணி டீச்சர், டேர்சன் சார், சயானா டீச்சர் 3 பேருமே படிப்பினாங்க. இப்படி நாங்கள் ஒவ்வொரு பாட டைமுக்கு பாடத்துக்கு நாங்கள் கட் பண்ணுறதே இல்லை. எந்த டைமும் போவோம். இங்கிலீஷ் பாடமெண்டா சில பேர் கட் அடிக்கிறது. நாங்கள் இங்கிலீஷ் கூட போவோம். டீச்சர்கிட்ட போயிருந்து படித்து பாஸ் பண்ண டீச்சர் சொல்லுவா, நீங்கள் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி தருவீங்க நம்பிக்கையோடு சொல்லுவா. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீச்சரை பாஸ் பண்ணி கொடுத்து நாங்கள். சரி, பெற்றோர் இடத்துல காசு வாங்கிக்கல நீங்கள் ஒரு விதமான ஓர்மத்தோட அல்லது நான் அப்படியாவது படிக்கணும், ஏதாவது துறையில் நான் சாதிக்கணும் அப்படின்ற சிந்தனோட வாங்கினீங்கன்னு சொன்னீங்க. பெறுபேறுகள் வந்திருக்கக்கூடிய யாருக்கு முதல் சொன்னீங்க? பெறுபேறுகள் வந்த டைம் நான் வீட்டை நிற்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் சொன்னால் பெறுபேறு இப்போ ரிசல்ட்ஸ் வந்துடுதாண்டு. நான் ஃபோனை வச்சுட்டு அப்படியோ வந்துட்டு தான் செக் பண்ண அந்த டைம் வரலை. செக் பண்ணி கொண்டுட்டேன். நான் செக் பண்ண வந்துட்டுது, நியூஸில் வருது ரிசல்ட்ஸ் அவுட் ஆகிட்டேன்டு. என்னோட ஆசை அண்ணா பெரியம்மாண்ட மகன் அவர் எனக்கு ரிசல்ட்ஸ் பார்த்து சொன்னால் அது ஒரு ராசி அந்த மாதிரி நான் நினச்சிக்கொள்கிறேன். நான் அப்போ அண்ணா அடுக்கட்டும்ண்டு கோல் பண்ணட்டும்ண்டு இருந்தேன். அம்மாவுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான்ட்டு அம்மா கேட்கும்போது நான் வந்துட்டு தான் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்போ கேட்கல, ஏன் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. பார்க்கல, பேரண்ட் அம்மா சொன்னான். நான் அண்ணாவுக்கு எடுக்கட்டும் கோல் அண்டுட்டு இருக்கேன். அண்ணா கொஞ்சம் தலை எடுத்தார். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டியாண்ட இல்லை இன்னும் பார்க்கலன்னு சொல்ல, அண்ணா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நம்பரை போடுவான்னு சொன்னேன். வாட்ஸ்அப்பில் நம்பரை போட்டுட்டு ரிசல்ட்ஸ் வரும் மட்டும் நான் பதட்டமாகவே இருந்தேன். அது இன்னும் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகலையேண்டா போல் என்னோ தெரியலை, இன்னும் அண்ணா போடலையே ஒரு ரிசல்ட்ஸும் அண்டுட்டு நான் இருந்தேன். நான் அப்போ அண்ணா கொஞ்ச நேரத்தால் பார்க்க ரிசல்ட்ஸ் எடுத்து 3A 13வது ரேங்குன்னு சொன்னார். அப்போ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன். இந்த ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்குள்ளே 13வது வாரதுன்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு இதாக தான் இருக்கு. சரி, இதை நீங்கள் அம்மாட்ட சொல்லிக்கல, அம்மாட்டே சொன்னீங்க? அதுக்கு பிறகு அம்மா உடனே ரிசல்ட்ஸ் 3A 13வது ரேங்குன்னா தங்கச்சி எல்லாம் பக்கத்தில் நின்றாங்க, சித்தி அப்பம்மா எல்லாம் நின்றாங்க. அப்போ அம்மா பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா கைதட்டி எல்லாருக்கும் சொல்ல வலிக்கிட்டா, ஃபோன் எடுத்து எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்ல வலிக்கிட்டா. அதுக்கப்புறம் நானும் படிப்பித்தின ஆசிரியர்களுக்கு கால் பண்ணி சொன்னான். சரி, அப்பா வேலைக்கு போய் அதுக்கு பிறகு தான் வந்தார். அப்பாவுக்கு அம்மா ஃபோன் எடுத்து சொன்னால் அப்பா வரும்போதே பொண்டக்கோன் கேண்டோஸ் அப்படியெல்லாம் வேண்டிட்டு வந்து சந்தோஷமாக இருந்தது வேண்டிட்டு. சரி, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய இந்த விடாமுயற்சி, நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்குன்றதுல அதுக்கு நாங்கள் எவ்வளோ பெருமதியாக இருக்கிறோம்ன்றதுல விடயங்கள் இருக்கிறது. உங்களுடைய லட்சியம் என்னதான் இருந்தாலும் கூட ஒரு பிடிச்ச வேலையை தான், அது பிடிச்ச ஒரு துறையை தான் நான் தேர்வு செய்ய முடியும். உங்களுடைய லட்சியம் அதுவாக இருக்கிறது. ஆக துறையில் இன்னுமே நீங்கள் சிறப்பாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய பேருக்கு முன்னதாக வருங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் அதே பாடசாலை சேர்ந்திருக்கக்கூடிய ரணுஜா அவர் இருக்கிறார். மாவட்டத்தில் 28 அவரும் கலைத்துறையில் இந்த பரீட்சைக்கு தோற்றிருக்கார். இவங்களோட கதை கிளம்புற உங்களுடைய பாடசாலைந்து மாவட்டத்தில் முதலாவது வந்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரை இந்த பரீட்சை குறித்த ஏற்படுத்தல்கள் பாடசாலை எப்படி இருந்தது? நான்
ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை பண்டுதெருப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் தான் கல்வி கற்றேன். எனது ஸ்கூலில் பெரிய சப்போர்ட் இருந்தது. அதோட வீட்டிலையும் படிக்கணும் என்று சொல்லி சப்போர்ட் இருந்ததால் நான் இந்த பிரிவெட்டு எடுத்தேன். இவையில் எல்லாரும் கலைத்துறைக்கு போயிடும். அப்போ நானும் போவோம் அப்படி தான் போனீங்களா இல்லை வேறு காரணம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு கலைத்துறையில் தான் முதல்ல விருப்பமாக இருந்தது. அப்போ அந்த துறைக்குள்ளே போவோம்ண்டு. ஒவ்வொரு துறை வரைக்கும் விருப்பமாகிறதுக்கே ஒரு காரணம் இருக்குது. கலைத்துறையில் அப்படி என்ன இருக்குது? எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னு படிக்கிறது அல்லது ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது தானே, ஆசிரியராக வரணுமா அல்லது அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீட்டில் இருந்திருக்கக்கூடிய பங்களிப்பு இந்த துறைகளுக்கு அப்படி இருந்திருக்கு? வீட்டில் நான் படிக்கும்போது எப்போவுமே ஒரு 12-1 மணி மட்டும் படிப்பேன். அப்போ படிக்க என் அம்மா அப்பாவும் முழிச்சுட்டு எனக்காண்டி இருப்பினான். அதனாலேயே படிக்கணும் 3 எடுக்கணும் என்ற ஒரு ஆசை. சரி, இந்த துறை தேர்வு செய்து வீட்டில் இவ்வளவு ஆதரவோடு நீங்கள் படிச்சீங்க. பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கு அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. எப்படி படிச்சிங்க? நிறைய பேருக்கு அது தேவைப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கு அப்படி படிக்கிறன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பரீட்சை பெறுபவர்களில் கணிசமாக அதில் கூட செல்வாக்கு செலுத்தலாம். படிக்கும்போது கவனத்தை அந்த படிப்பிலேயே வச்சுருக்கணும், கவனத்தை கலைக்கக்கூடாது. அதோட படிக்கிறத அந்தண்டே படிச்சிடணும். நிறைய வச்சுருந்தால் லோட் ஆகி இந்த படிக்கவும் முடியாமல் எக்ஸாம்களில் போய் கவலையாக பதட்டமாக வரும். அதனால் முதலையே படிச்சிடணும். நிறைய பாஸ் பேப்பர் செய்தால் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நல்லது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கேட்கல வந்து நீங்கள் என்னவா போகிறீங்கன்றது ஒரு காரணம் சொல்லியிருப்போம். நீங்கள் சின்ன கேட்கல என்ன சொன்னீங்க? சின்னல டீச்சர்ன்னு தான் சொன்னேன். இப்போ அந்த துறைக்கு தான் போக போகிறீங்களா இல்லை உங்களுடைய லட்சியம் இப்போ எப்படி இருக்குது? இப்போ நான் ஜியோகிராஃபி லெக்சரர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் ஏதோ ஒரு துறையில் இன்னும் கொஞ்சம் பெரிய படிப்பு படிக்கிறார்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் விருதாக வரணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. இந்த பெறுபேறுகள் இதெல்லாம் வந்து பிறகு பாடசாலை சமூகம் பெற்றோர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க? பாடசாலை சரி, வீடு சரி, சரியான சந்தோஷம் அவர்களுக்கு. அவர்கள் சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்றைக்கு 5 இளையவர்களோடு சேர்ந்து இந்த விஷயங்கள் சார்ந்தவர்களுடைய பின்புலம் சார்ந்து பரீட்சைகள் சார்ந்து பெறுவர்கள் சார்ந்து நிறைய பேருக்கு இது உந்துதலை கொடுத்திருக்கும். எல்லாவிட்டால் முயற்சி செய்வதற்கு வாய்ப்புகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வெவ்வேறு விதமான கதைக்களங்கள் வெவ்வேறு சூழல் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாகவும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆகவே அதை எடுத்துக்கொள்வதும் அதை புரிந்து கொள்வதும் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதும் நமக்கு பொறுப்பாக இருக்கிறது. இது போன்ற இளையவர்களை அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திரையில் தெரியக்கூடிய எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் 021-20-30-600 வாயிலாக நீங்களும் தொடர்பு கொண்டு பதிவுகளை செய்து வைங்கள். நிகழ்ச்சிகள் படமாக்கப்படுகிற போது உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நிகழ்ச்சி தயாராகிறது. இவர் தான் பங்கு பெற்றலாம் அல்லது இந்த பாடசாலைக்கு தான் நிகழ்ச்சி அல்லது இவர்கள் மாத்திரம்தான் பங்கு பெற்ற முடியும் எந்த விதிவிலக்கும் கிடையாமல் இந்த நிகழ்ச்சி பயணிக்கிறது என்ற விஷயத்தை மீள ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், அடையாளப்படுத்த வேண்டிய விஷயங்களை நிகழ்ச்சி பதிவு செய்கிறது. வருகிற வாரம் இந்த மாதிரிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.